பாவம் செய்கிறவன், இது தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு பேரே பாவம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு பேர் என்னது? பாவம். பாவம் செய்கிறவன் என்ன உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? ஆமா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன். அப்ப நமக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகளை நாமளும் அழிக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள தேவகுமாரனுடைய ஆளுகை ஆட்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் அப்படிங்கிற வார்த்தை விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இந்த அளவுக்கு இன்டீரியரா போய் நம்ம பாவம் செய்யறது இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிறிஸ்தவர்களும் இப்ப பண்றது இல்லை. நம்ம இப்ப இதுல கவனம் ஆயிட்டோம். ஆனா அவன் நம்மளை பாவம் செய்கிற இடத்தை மாத்தி வச்சுக்கிட்டான். நீ கொலை செய்ய வேண்டாம், ஆனா நீ அவனை என்ன செய்ய? பகைச்சிரு. அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. நீ கொலை செய்யறதுல இருந்து நீ மாறிட்ட, தப்பிச்சிட்ட. ஆனா அவனை என்ன செஞ்சிட்ட? நீ ஆனா கொலை செஞ்சிட்ட. சொல்றீங்க, எத்தனை பேருக்கு நான் பேசுறது நடக்குது? அப்ப அவன் என்ன செய்யறான்? உன்னை தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் போடுற பிளான் ஏறக்குறைய உன்னை பாவம் செய்ய வைக்குது. ஆனா உனக்கே தெரியல, அவனை பகைச்ச இடத்துலயே நம்ம பாவம் செஞ்சுட்டோம்.